மத்தியானம் 1 மணி ஆச்சு, சாப்பிட்டியாமா? ஆமாம்மா, லன்ச் டைம் வேற ஆகிடுச்சு. வேஸ்ட் பண்ணாம சாப்பாடு சாப்பிட்டுடுமா? நீ கொடுத்த சாப்பாடை நான் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்றேன், போதுமா? சரிம்மா. ஷான், ரொம்ப பசிக்குது, சாப்பிட போலாமா? எனக்கு பசிக்கல, நீ வேணா சாப்பிடு. பிரசாந்த், எனக்கு ஒரு கொத்து பரோட்டா பெப்பர் எக்ஸ்ட்ராவாக போட்டு வாங்கிட்டு வந்துடுறியா? அங்கே போயிட்டு எனக்கு கால் பண்ண, நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகே மேம். சாப்பாடு. தேங்க்ஸ்டா. பிரசாந்த், பரோட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம். இது வீட்ல இருந்து கொண்டு வந்த லஞ்ச், இது குப்பையில கொட்டிடுறியா? சரண்யா, இப்படி சாப்பாடு டெய்லி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ எடுத்துகிட்டு வராமலே இருக்கலாம். நான் என்னடா பண்றது, எங்க அம்மா செய்யற சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இது போய் கொட்டிடு. ஆமாம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் ஃபுல்லா சாப்பிட்டேன். ஐயோ ப்ளீஸ் என்னை நம்புமா, நான் சாப்பிட்டேன். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். ம். இன்னைக்கு லஞ்ச் சாப்பிட்டியாமா? ஐயோ அம்மா, நான் சாப்பிட்டேன், சாப்பாடு நல்லா இருந்துச்சு. என்ன கொஞ்சம் சால்ட் மட்டும் கம்மியாக இருந்துச்சு. சரி, நான் அப்புறமா பேசுகிறேம்மா. என்ன மேடம், 1 மணி ஆச்சுனாலே உங்கள் அம்மா கால் பண்ணிடுறாங்க போல. ஐயோ அதை ஏன் கேட்குற, லன்ச் டைம் ஆனால் போதும், சாப்பிட்டியா, சாப்பாடு நல்லா இருந்துச்சா, இப்படி கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பைசியாக ஆர்டர் பண்ணும் போல இருக்கு. இன்னைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறியா? ஒரு நிமிஷம், இந்த லஞ்சை கீழே கொட்டிடு. மேடம், இது கீழே கொட்டுறது பதில் எனக்கு தெரியுங்களா? ஏய், இது வீட்டு சாப்பாடுறா, நீ நினைக்கிற மாதிரி ஹோட்டல் சாப்பாடு மாதிரி டேஸ்டாலாம் இருக்காது. பரவாயில்ல மேடம், எனக்கு தெரியுங்களா? சரி ஓகே. நான்லாம் வீட்டு சாப்பாடே சாப்பிட்டதில்ல மேடம். நீங்கள் உங்கள் அம்மா கையால் சமைச்ச சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி மேடம். சரி ஓகே, இனிமே எனக்கு வெளில போயிட்டு ஃபுட் வாங்கிட்டு வந்துரு, நான் உனக்கு வீட்டில் செஞ்ச சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறேன், ஓகேவா? கண்டிப்பாக மேடம். உனக்கு வீட்டு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமா? நான் சின்ன வயசுலேருந்து வீட்டு சாப்பாடுலாம் சாப்பிட்டதில்ல மேடம். நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. நானாக சமைக்கும் போது கூட ஏதோ கடமைக்குன்னு தான் சமைப்பேன். ஆனால் அந்த அம்மாங்களாம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தான் தூக்கத்தை தியாகம் பண்ணி தான் பசங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. ஆனால் அந்த பசங்க இந்த சாப்பாடு பிடிக்கலன்னு தூக்கி குப்பையில் போடுறீங்க. எங்களை மாதிரி அம்மா இல்லாத பசங்களுக்கு தான் அம்மாவோட சாப்பாட்டோட அருமை தெரியும். இனிமேல் சாப்பாடெலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மேடம். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனா எங்களை மாதிரி யாருக்காச்சும் கொடுத்துருங்க. கண்டிப்பாக இனிமேல் சாப்பாடு வேஸ்ட் பண்ண மாட்டேன். இனிமேல் உனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஹலோ அம்மா, சாரிம்மா. ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதம்மா, எனக்கு சாரி கேட்கணும்னு தோணுச்சு, அதான். சாரிம்மா. என்னங்க, என் தம்பியும் என் தம்பி ஒய்ஃபும் கல்யாணம் முடிஞ்சு முதல் தடவை நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்க. வரட்டுமா, விருந்து செம்மையாக வச்சிடலாம். அது இல்லைங்க, நம்ம வீட்டில் வெறும் 2 ரூம் தான் இருக்குது. ஒன்று உங்கள் அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொன்று நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் ஒரு வாரத்துக்கு உங்கள் அப்பாவை ஹாலில் படுக்க சொல்கிறீங்களா? ஏய், எங்கள் அப்பா எப்படி ஹாலில் படுக்க சொல்கிறது? நம்ம வேணா ஹாலில் படுத்துக்கலாம். என்னாலலாம் ஹாலில் படுக்க முடியாது, எனக்கு பெட் இல்லாமல் தூக்கமே வராது. ஏய், எங்கள் அப்பாவை எப்படி ஹாலில் படுக்க சொல்கிறது? அவர் என்ன ஊரில் பெட்லையா படுத்துட்டு இருந்தாரு? கீழே தானே படுத்துட்டு இருந்தாரு. ஏய், எங்கள் அப்பா ஏதாச்சும் தப்பாக எடுத்து போகிறாருடி. உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், நானே பேசிக்கிறேன். மாமா,
என்னம்மா? நாளைக்கு தம்பியும் அவங்க ஒய்ஃபும் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஆ, நம்ம வீட்டில் வெறும் 2 பெட்ரூம் தானே இருக்கு. அதான் நீங்க ஒரு வாரத்துக்கு ஹாலில் படுத்துக்க முடியுமா? உங்க திங்ஸ் எல்லாம் கிச்சன்ல வச்சிருங்க. கொஞ்சம் சீக்கிரமா காலி பண்ணி தரீங்களா? சரிம்மா. எங்கள் அப்பா என்ன சொன்னார்? நீங்க தான் உங்க அப்பா தப்பா எடுத்துப்பாருன்னு சொன்னீங்க. அவர் ஒண்ணுமே சொல்ல. சரி, நான் வேலையை பார்க்குறேன். அப்பா நீங்கள் வேணும்னா இந்த ரூம்லேயே இருந்துக்கோங்கப்பா. நான் வேணா சரண்யாட்ட பேசுகிறேன். பரவாயில்லப்பா, கீழே ஹாலில் தானே, ஓகேப்பா. ஹாலில் எப்படிப்பா நீங்கள் தூங்குவீங்க? உங்கள் கொசு கடிக்கும், பெட்டு கூட இல்லை. பாத்ரூம் போனால் கூட நீங்கள் வெளில தான்ப்பா போகணும். பரவாயில்லப்பா, நான் என்ன ஊரில் இவ்வளோ சொகசாவாக இருந்தேன். பரவாயில்லப்பா, 7 நாள் தானே. நீ சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் நம்ம வீடு ஒரே ரூம் தான் இருந்தது. நானும் உங்கள் அம்மாவும் ஒரு ஓரமாக படுத்துப்போம். நீயும் உன் தங்கச்சியும் ஹாலில் நல்லா தூங்குவீங்க. எனக்கு இந்த கீழ்ப்படுத்துக்கிறதுலாம் பழக்கமாயிடுச்சப்பா. இந்த அசிங்கமெல்லாம் எனக்கு பழக்கம்தான். அன்னைக்கு நீ நல்லா இருக்கணும் தான் நான் கஷ்டப்பட்டேன். இன்னைக்கு நீ நல்லா இருக்கணும், கஷ்டப்பட்டுட்டு போகிறேன். இதில் என்ன இருக்குது? இல்லைப்பா, வேண்டாம்ப்பா, நீங்கள் இங்கேயே இருங்க. நான் சரண்யாட்ட பேசுகிறேன். அதெல்லாம் வேண்டாம்ப்பா, விடு. அப்பா இது உங்கள் ரூம்ப்பா. யாருக்காகவும் இந்த ரூமை நீங்கள் விட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இங்கேயே இருங்க. சரண்யா, எங்கள் அப்பாலாம் ரூம் காலி பண்ண மாட்டார். அவர் அங்கே தான் இருப்பார். உன் தம்பி வந்தா நம்ம ரூமில் தங்கிக்க சொல்லு. உங்க அப்பாவே அதை பெருசா எடுத்துக்கல. நீங்க எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆகுறீங்க? இங்கே பாரு, இதுவே அந்த ரூமில் உங்கள் அப்பா இருந்திருந்தா வெளில போன்னு சொல்லியிருப்பியா? இந்த வயசில் அவரை கஷ்டப்படுத்தி பார்க்க நான் விரும்பலடி. உங்கள் அப்பாவை நீ எப்படி பார்த்துக்கிறியோ அதே மாதிரி தானே எங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கணும். சாரிங்க, நான் ஏதோ தம்பி வர சந்தோஷத்துல இப்படி பேசிட்டேன். சாரி, நீ ஏன்ட்ட கேட்காத, இப்போ எங்கள் அப்பாட்ட கேளு. சரிங்க. டேய், உன்னால் மாதம் மாதம் லோன் கட்ட முடியாதாடா? சார், நான் பேங்க் கிட்ட ஆல்ரெடி 1000 தடவை சொல்லிட்டேன் சார். அந்த லோனை நான் வாங்கலை சார். நீ எந்த லோனை வாங்கலதான், ஆனால் ஷூரிட்டி கையெழுத்து போட்டல. சார், நாங்களே ஒரு ஃப்ரெண்டை நம்பி ஏன் தான் ஷூரிட்டி கொடுத்தோன்னு இருக்கு சார். நீங்க எங்க கிட்ட வந்து காசு கேட்டா நாங்க எங்க சார் போவோம்? இங்கே பாருங்க, உங்கள் பிரச்சனைலாம் எனக்கு வேணாம். நீங்கள் எவனையும் நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு எப்போ பணம் வரணும். சார், ஆல்ரெடி பேங்க்கில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிடுச்சு சார். எல்லாத்தையும் கட்டிட்டோம் சார். எங்கிட்ட 1 ரூபா கூட இல்லை சார். இங்கே பாரு, எனக்கு அந்த கதைலாம் வேணாம். 3 வேளை சோறு திங்கிறல, ஒழுங்கா பணத்தை கட்டு. ஏற்கனவே 3 மாதம் பணத்தை கட்டாமல் வட்டி ஏறி போய் கிடக்கு. லோன் வாங்கின அவன் ஃப்ரெண்டு ஆள் அப்ஸ்கவுண்ட் ஆகிட்டான். இப்போ நீ தான் அந்த பணத்தை கட்டுற. சார், எங்கள் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். யோ, உனக்கெல்லாம் சொன்னால் புரியாதா? நீ எவனையே நம்பி ஏமாத்துறது நான் என்னையா பண்ணுவேன்? பேங்க்கில் என்னைய தான் கேட்குறான். இங்கே பாரு, இப்போ எனக்கு பணத்தை எடுத்து வைக்கிற. மொத்த பணத்தையுமா? சார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க சார். எப்படியாவது வந்து கட்டிடுறேன் சார். 1 வாரம் தர முடியாது, உனக்கு 3 நாள் தான். அதுக்குள்ளே பணத்தை எடுத்து வைக்கிற. சார், 3 நாள்ல எப்படி சார் அவ்வளவு பணத்தை கட்ட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வீட்டு பத்திரத்தில் தான் ஷூரிட்டி கையெழுத்து போட்டிங்க. ஒழுங்காக பணத்தை கட்டுங்க. இல்லைன்னா வந்து வீட்டை சீல் வச்சுட்டு பூட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். ஒழுங்காக பணத்தை கட்டுற வேலையை பாருங்க. இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், உங்க ஃப்ரெண்டை நம்பி இவ்வளவு பெரிய உதவிலாம் செய்யாதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா? ஏண்டா, உனக்குலாம் அறிவில்லையா? கடன் பிரச்சனை இப்படிதான் சாவ போவியா? உன் குடும்பத்தை பற்றி கொஞ்சமாச்சும் நினச்சி பார்த்தியாடா? கடங்காரெல்லாம் மொத்தமாக வந்து வீட்டுக்கு முன்னாடி நின்ட்டானுங்கடா. நான் என்ன பண்ணுறது? உனக்கு எவ்வளோடா கடனு? அது ஒரு 20 லட்சம் இருக்கும்டா. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம பேங்க்கில் லோன் போடுவோம். லோன்லாம் வாங்குறாந்தா ஷூரிட்டி கையெழுத்துலாம் போடுற மாதிரி இருக்கும்டா. டேய், ஷூரிட்டி கையெழுத்துலாம் நான் போட்டுக்கிறேன்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. போய் பேங்க்கில் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரி. என்னங்க நீங்க ஷூரிட்டிலாம் போடுறேன்னு சொல்றீங்க? ஏமாத்திட்ட போறாங்கங்க. ஏய், லூஸ் மாதிரி பேசாத. அவன் என் கூட 10 வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கான். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யார் ஹெல்ப் பண்ணுவா? என்னமோ நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னமோ இது சரி வராதுன்னு தோணுது. யோசிச்சுக்கோங்க. எனக்கு எல்லாம் தெரியும். 10 வருஷமா உங்க கூட இருக்காரு, உங்களை ஏமாத்த மாட்டாருன்னு சொன்னீங்க. இப்ப நம்ம நிலைமைய பாருங்க. இன்னும் 3 நாள்ல மொத்த பணத்தையும் கட்டணும்.
இல்லைன்னா வீட்டுக்கு சீலை வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்றாங்க. ஏய், அந்த நாய் எப்படி பண்ணுவான் நான் என்ன நினைச்சா பார்த்தேன். இப்ப பாருங்க, லோன் பணத்தை எடுத்துட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. நம்ம தானே இப்ப அதை கட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், எதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கன்னு. ஏய், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்டி. இப்போ நான் என்ன பண்றது? இந்த மாதிரி ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க ஹெல்ப் கேட்குறாங்கன்னு எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு ஹெல்ப் பண்ணக்கூடாதுங்க. இப்போ பாருங்க, நம்மளால போலீஸ் கிட்ட கூட கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. நடந்தது நடந்துருச்சு, இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லு. இருங்க, எங்கள் வீட்டில் கொடுத்த நகை, பணம் இதெல்லாம் வச்சா ஒரு 10 லட்சம் வரும். மற்றதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இனிமேலாவது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. சரிம்மா, இனி இந்த மாதிரி கவனக்குறையோட நான் இருக்க மாட்டேம்மா. இங்க இருந்த பர்ஸ் எங்க? மேம் நான் எந்த பர்சன் எடுக்கல மேம். போய் சொல்லாத. உள்ள இருந்த பர்ஸ் எங்க போயிருக்கோம்? இப்போ இங்க நீ மட்டும்தான் இருக்க. வெளியவே 2 காலிங் பெல் அடிக்கலாம்ல. யாரு கேட்டு நீ உள்ள வந்த? மேம் நான் வெளியில இருந்தா காலிங் பெல் அடிச்சேன், நீங்க யாரும் வரல, அதான் உள்ள வந்து கூப்பிட்டேன். இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. அந்த பர்ஸ்ல 10,000 rupees கேஷும் இம்பார்ட்டன்டான ப்ரூஃப்ஸும் இருக்கு. ஒழுங்கு மரியாதை அதை கொடுத்துரு. மேம் நான் எந்த பணமும் எடுக்கல மேம். இங்க பாரு, ஒரே ஒரு கால் பண்ணா போதும், இப்போவே உன்னை ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. மேம் அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க மேம், என் லைஃபே போயிடும் மேம். இந்த வேலையை வச்சு தான் என் ஃபேமிலியே இருக்கு. ஏய், சும்மா இதே சொல்லிட்டு இருக்காத. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏங்க, இவன் என் பர்ஸ் திருடிட்டாங்க. டேய் பிரசாந்த், நீ எங்கடா இங்க? ஏங்க, உங்களுக்கு இவனை முன்னாடியே தெரியுமா? டேபிள் மேல இருந்த பர்ஸை திருடிட்டாங்க. ஏய் லூசு, நீ தானே வெளில போறேன்னு சொல்லி பர்ஸ் எடுத்து உள்ள வச்ச. இவனை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? டேய், நீ என்னடா ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க? ஆமாம் சார். ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட் டெலிவரி பண்ணா எப்படா கிளாஸுக்கு வருவ? அருண், உன் ஸ்டூடெண்டா இந்த பையன்? ஆமா காவியா, உன்கிட்ட தானே கேட்டிருக்கேன். ஒரு நாள் ஃபுல்லா ஃபுட் டெலிவரி பண்ணா எப்படா கிளாஸுக்கு வருவ? உன் கோச்சிங் ஃபீஸ்லாம் யார் கட்டுறா? ஏன்டா அழுவுற? சார் 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாரு சார். நானே எங்கள் அம்மா மட்டும்தான். எனக்கு நல்லா படித்து எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் சார். ஆனால் படிக்கணும்னா அது காசு வேணும் சார். அதுதான் சார் வேலைக்கு வந்துட்டேன். சாரிடா தம்பி. பரவாயில்லக்கா, ஆனால் சார் ரொம்ப நல்லவருக்கா. அவர்கிட்ட படிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு தான் கொடுத்து வைக்கல சார். என்னால் முடியல சார். நைட்டு 1 மணிக்கு இந்த வேலை முடியுது சார். காலைல 5 மணிக்கு மார்க்கெட்டில் இரும்பு போட்டி தூக்க போயிடுவேன். எனக்கு படிக்கணும் ரொம்ப ஆசை சார், ஆனால் தோற்றுருவானு ரொம்ப பயமாக இருக்குது சார். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதடா, எல்லாம் சரியாயிடும். சரி சார், நான் வரேன். டேய், சாப்பாட்டு காசு வேணாமா? இது வரேன். இந்தாடா, இதில் சாப்பாட்டு காசு இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் காசு இருக்கு. மிச்சத்தை வந்து நீ செலவுக்கு வச்சுக்க. அப்புறம் நீ இந்த கோச்சிங் ஃபீஸ் பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம், உனக்கு நானே கட்டிடுறேன். ஐயோ சார், நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் காசு கொடுங்க சார். நான் உனக்கு பண்ணுற உதவி உனக்கு பண்ணலடா, நீ நேசிக்கிற படிப்புக்காக பண்ணுறேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாத. நீ கோச்சிங் ஃபீஸை நான் கட்டுறேன். நீ பாஸ் பண்ணுற வர எல்லாமே நானே பார்த்துக்கிறேன்டா. ரொம்ப நன்றி சார். ப்ளீஸ் மறக்காமல் கோச்சிங் கிளாஸ் வந்துடுறேன். ஓகே சார். மாமா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்ப யாருக்கு டீ போட்டு குடிக்கிறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 டீ குடிச்சு பழகிட்டோம்மா, அந்த பழக்கம் தான். ஏமா என்னாச்சு? நீங்க ஊர்ல வேணா அப்படி இருந்திருக்கலாம், அது கிராமம், இது சிட்டி. உங்க பையன் சம்பாதிக்கிற காசுக்கு ஒரு நாளைக்கு 5 டீ குடிச்சா நம்ம பட்ஜெட்ல துண்டு தான் விழும். சிட்டில எல்லாமே விலை அதிகம். பால், நாட்டு சக்கரை, டீ தூள் இது எல்லாமே அதிகம். இவ்வளவு ஏன், நீங்க குடிக்கிற தண்ணி கூட நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம். ஒரு நாளைக்கு 5 டீ எல்லாம் குடிச்சா உங்க பையன் நடுத்தருல தான் நிக்கணும். இனிமேல நீங்க இந்த டீ போட்டு குடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. காலையில ஒரு டீ, ஈவினிங் ஒரு டீ, அவ்வளவுதான். ஒரு டீ போட்டு குடிச்சு தப்பாமா? அதுக்கு இப்படியெல்லாம் பேசுறேன். என் பையன் வீட்டுல நான் டீ போட்டு குடிக்க கூட எனக்கு ஒண்ணுமே இல்லையா? நான் குடிக்கிறது டீனாலே என் பையன் எடுத்து வரப்போறோம் சொல்லு. நான் உள்ள இங்க வரேன்னு சொல்லவே இல்லையம்மா. நீங்க தனியா தான் இருக்கீங்கன்னு வர சொன்னீங்க. ஆமா, நாங்க தான் வர சொன்னோம். ஆனா இங்க நாங்க சொல்றதா நீங்க கேட்கணும். அப்படியெல்லாம் கேட்க முடியாம, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு பார்த்தா நீங்க என்னன்னா வீட்டை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு பெத்த அப்பா அம்மாவை
வர வச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் வாங்கிட்டு ஆனா ஒரு டீ குடிச்சா இப்படிலாம் கேட்குற நீ மாமா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ உங்களை டார்ச்சர் பண்ற மாதிரி இருக்கு. டார்ச்சர் பண்ணினாலும் தப்பு இல்லை ஆனா நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு நம்மளும் அப்படிலாம் சொல்லவே இல்லை உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம்னு சொன்னீங்க பாருங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்கள்கிட்ட பேசி ஒரு பிரச்சனை இல்லை ஷான் வரட்டும் நான் அவன்கிட்ட பேசுறேன். ஷான் டீ போடட்டுமா? அப்பா எங்கே இருக்காரு? அப்பா காலையில ரூமுக்கு போனாரு, மதியம் கூட சாப்பிட வரல. ஏன் என்னாச்சு? அவரா டீ போட்டு குடிக்கிறாரு. எதுக்கு இவ்வளவு டீ போட்டு குடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு என்னென்னமோ பேசுறாரு. அப்பா என்னப்பா ஆச்சு? ஷான் எனக்கு இந்த சென்னையும் செட் ஆகல இந்த வீடும் செட் ஆகல நான் ஊருக்கு போறேன். அப்பா எனக்குன்னு இருக்கிறது நீங்கள் மட்டும்தான். இப்போ நீங்களும் ஊருக்கு போறீங்கன்னா நான் என்னப்பா பண்ணுவேன்? நான் என்ன தப்பு பண்ணல நான் ஒரு டீ போட்டு குடிச்சது தப்பாப்பா? ஒய்ஃப் எப்படிலாம் பேசுறா தெரியுமா? பா அவளுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. 40 வருஷமா டீ மட்டும் குடிச்சுதான் உங்களை படிக்க வச்சேன். ஏன்னா அந்த பழக்கத்தை என்னால் மாற்றிக்கவே முடியாது, மாற்றவும் மாட்டேன். நீங்கள் சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு அவனுக்கு தெரியாதுப்பா. வயசானதுக்கு அப்புறம் பெற்றவங்களை பார்த்துக்க வேண்டியது குழந்தைங்களோட கடமைப்பா. இங்கே பாரு, வயசானவங்களா ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தை மாதிரி மாறிக்கணும். அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது நம்மளோட பொறுப்பு. பெற்றவங்களை வயசான காலத்தில் நம்ம பார்த்துக்கலன்னா அந்த பாவம் நம்ம சும்மா விடாது. அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் நம்ம பசங்க நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க. புரியுதா? சாரி மாமா, தெரியாம அப்படி பேசிட்டேன். பரவாயில்ல மாமா இனிமே இது உங்க வீடு மாதிரி. இருங்க நான் போய் டீ போட்டு வந்துடுறேன். சரிப்பா. இந்தாமா நம்ம ஊர் ஃபேமஸ் அல்வா வாங்கிட்டு வந்தேன், உனக்கு பிடிக்கும்ல? இல்லை மாமா, இப்போல்லாம் அல்வா சாப்பிட்றது இல்லை. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நம்ம பிரசாந்த் காலேஜ் முடிச்சிட்டான். அவன் ஏதோ பிஜி படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் ஆகும். நல்லது தானே மாமா, படிக்கட்டுமே. என் கையில் இப்போ அவ்வளோ காசு இல்லை, அதான் உங்களோட கடனாக கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். மாமா, நான் பார்க்கறதுக்கு வேணா பெரிய பணக்காரி மாதிரி தெரியலாம், அப்புறம் என்கிட்ட நிறைய காசு இருக்கிற மாதிரி கூட தெரியலாம். தோ வெள்ளை நிற்குதே, அந்த கார் கூட கடனில் தான் போயிட்டுருக்கு. ஆஃபீஸ் கூட நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. அடுத்த மாதம் இவங்களுக்கெல்லாம் எப்படி சம்பளம் போட போகிறேன்னு கூட எனக்கு தெரியல. சரிம்மா, மாப்பிள்ளைட்டோட காசு இருக்கான்னு கேட்டு பார்க்குறியா? 1 வருஷத்தில் கொடுத்துடலாம். இவ்வளோ சொல்கிறேனே மாமா, உங்களுக்கு அது கூட புரியலையா? அவர்கிட்டயும் காசு இல்லை மாமா. எங்ககிட்ட காசு இருந்தால் உங்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போகிறோம்? இப்போ 10 லட்சம் கடன் வாங்கி அப்படி பிரசாந்தை என்னத்துக்கு பிஜி படிக்க வைக்க போறீங்க? உங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க. இந்த வயசான காலத்துல அகலக்கல்லாம் வைக்காதீங்க. மாமா எப்போ வந்தீங்க? அதான் வந்தேன். பிரசாந்த் நல்லா இருக்கானா? சன்யா, ஃப்ளிப்கார்ட்லேருந்து நம்ம ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க. மாதம் 40 லட்ச ரூபா அடுத்த மாதம் அந்த ரெவென்யூ வரப்போகுது. சரிம்மா, கிளம்புறேன். எனக்கு வேற ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதான் அவரை பார்க்க போகிறேன். மாமா சாப்பிட்டு போங்க. இல்லை சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், நான் கிளம்புறேன். என்னங்க மாமா முன்னாடி காசு விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்கிட்ட காசு கேட்டாரு, நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். எதுக்கு பணம் கேட்டாரு? பிரசாந்தை படிக்க வைக்க 10 லட்சம் கடன் வேணுமா. எதுக்கு இல்லைன்னு சொன்னேன்? அவருக்கு 10 லட்சம் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்க, அவரால் அதை திரும்பி கொடுக்க முடியாது. அப்படி அவர் யோசிச்சிருந்தா இன்னைக்கு இந்த இடத்துல நீ உட்காந்துருக்கியா? உன்னை சின்ன வயசுலேருந்து படிக்க வைக்கிறதுக்கு அத்தை மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவங்க பையனோட படிப்புக்காக இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்டால் தர முடியாதுன்னு சொல்கிறேன். உனக்கு அசிங்கமா இல்லை? அவர் என்னை படிக்க வச்சதுக்கு தானே அவருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன். இந்த காலத்துலலாம் யாருமே பழச ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. காசு பணம் வந்த உடனே எல்லாம் மறந்துடுறாங்க. அதுக்கு நீ மட்டும் என்ன விதி விலக்கா? ஆனால் நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன். மாமா செஞ்ச உதவிக்கு அவங்க பையனை நான் படிக்க வைக்க போகிறேன்.
அவங்களுக்கு 10 லட்ச ரூபாய் நான் தர போறேன், ஃப்ரீயா, கடனா இல்லை. சாரிங்க, நான் காசு வந்ததும் பழசெல்லாம் மறந்துட்டேன். இங்க பாரு, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சானா அவங்களை கடைசி வரைக்கும் மறக்கவே கூடாது, புரியுதா? சரி வாங்க, மாமா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாரு, அவர்கிட்ட போயிட்டு சாரி கேட்டு காசு கொடுத்துடலாம். சரண்யா, என் தங்க மோதிரத்தை எங்கேயா பார்த்தியா? எந்த மோதிரம் சார்? அதாம்மா, என் பையன் என்னோட 60வது பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்தானே, நான் கூட உங்கள்கிட்ட காட்டினேன். நீ ரொம்ப நல்லா இருக்க ஐயா, இந்த மாதிரி மோதிரம் தான் என் புருஷனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொன்னியே. ஞாபகம் வந்துருச்சு சார். அந்த மோதிரத்தை தான்மா காணோம். நான் பார்க்கலையே. அப்படியா? சரண்யா, வீட்டு சாவி கொடுமா. தம்பி இங்க வாங்க. மோதிரம் ரொம்ப நல்லா இருக்க, எப்போ வாங்கினீங்க? நேற்று தான் சார் சரண்யா எனக்கு கிஃப்ட் பண்ணா. சரி சார். உன் புருஷனுக்கு மோதிரம் வாங்கணும்னு என்கிட்ட காசு கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன்ல, என் மோதிரத்தை ஏன் தேடின? நான் உங்க மோதிரத்தை திருடல சார். தங்கம் விற்கிற விலைக்கு உன மாதிரி வீட்டு வேலை செய்யவங்களாம் தங்கம் வாங்க முடியும், திருடினா தான் வாங்க முடியும். நான் உங்ககிட்ட ரொம்ப வருஷமா வேலை செய்யறேன் சார், நான் ஏன் திருட போறேன்? நீ ரொம்ப வருஷமா வேலை செய்யறதுனால தான் கேட்குறேன். எடுத்திருந்தா உண்மையை ஒத்துக்க, இல்லைன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் எடுக்கல சார். சபார், நாளைக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன். நீ மோதிரத்தை எடுத்திருந்தா திருப்பி வந்து கொண்டு கொடுத்துரு, புரியுதா? நீ கிளம்பு. சரண்யா, ஏமா அழுவுற? வீட்டுல ஒரு பொருள் காணாம போச்சுன்னா ஏங்க இந்த ஓனர்லாம் வீட்டுல வேலை செய்யறவங்கள சந்தேகப்படுறாங்க? காசு இருக்கிறவங்கெல்லாம் அவங்க வீட்டில் ஏதாச்சும் காணாமல் போச்சுன்னா நம்மளை மாதிரி காசு இல்லாதவங்கலாம் சந்தேகப்படுவாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? நம்ம தப்பு பண்ணல, நமக்கு தெரியும்ல. நம்ம எதுக்காகவும் அழுக வேணாம், நம்ம தப்பு பண்ணலன்றதே நமக்கு தெரியும். சரி வா போலாம். சாரிம்மா, மோதிரத்தை கொளுக்கும் போது பாத்ரூம்லேயே வச்சுட்டேன். சாரிம்மா, மனசில் எதுவும் வச்சுக்காத. பரவாயில்ல சார். சரிம்மா, நீ வீட்டுக்குள்ள வா, வேலை பாரு. இல்லை சார், இதுக்கப்புறம் நான் இங்கே வேலை செய்கிறது சரி வராது. அடுத்து வேற ஏதாவது பொருள் காணாமல் போச்சுன்னா கூட நீங்கள் என்னதான் சந்தேகப்படுவீங்க. எங்களை மாதிரி ஏழைங்க கிட்ட காசு இல்லாமல் கூட இருக்கலாம் சார், ஆனால் கடைசி வரைக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்போம் சார். சாரிம்மா, மனசில் எதுவும் வச்சுக்காதம்மா. நீங்கள் இப்போ மோதிரம் கடிச்சதும் நார்மலாக பேசுகிறீங்க, ஆனால் என் மனசு நார்மல் ஆகலை சார். காயப்பட்ட மனசு சார், சரியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இனிமேல் நான் வேலைக்கு வரல சார், நீங்கள் வேற ஆளை பார்த்துக்கோங்க. சே, அவசரப்பட்டு திருட்டு பழியை போட்டேன். ஹலோ, எங்கடா இருக்க? எவ்வளோ நேரமா வெயிட் பண்றது? சரி டக்குன்னு வா. இங்க பின்னாடி ஒருத்தன் என்ன ஒரு மாதிரி பார்க்கறான், பயமா இருக்குடா. டேய் எதிரா, ஒரு பொண்ணு தனியா பஸ் ஸ்டாண்ட் நிற்க கூடாது, உடனே வந்துடுவீங்களே, போடா. ஏமா, வெளியில் வச்ச எப்படி ட்ரெஸ் போடணும்னு தெரியாதா? உங்கள் இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா இந்த மாதிரி ஆளுகளை தப்பாக தான் பார்ப்பாங்க. உங்களால் தான் இந்த கல்ச்சரே நாசமாக போகுது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் எனக்கு சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு. அப்படி போட்டுட்டு வந்தா இந்த மாதிரி ஆளுகள் தான் உங்களை தப்பாக தான் பார்ப்பாங்க. அது அவன் தப்பு இல்லை. இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுன்னு வந்திருக்கீங்களே, அது உங்கள் தப்பு தான். எல்லா நேரமும் என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் காப்பாற்ற மாட்டாங்க, புரியுதா? சி, இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லை? இன்னுமா நாங்கள் போடுற ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு பிரச்சனை? இந்த இடத்துல என்னை ஒருத்தன் தப்பா பார்க்குறானா அதுக்கு காரணம் நான் ஒரு பொண்ணு. நான் என்ன ட்ரெஸ் போடுறேன்னா இங்கே மேட்ரு இல்லை.
உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? உன் ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு எனக்கு தெரிஞ்சிடுது. நீ பொண்ணு மாதிரி இருக்கேன்னு தான் உனக்கு ஹெல்ப் பண்ணினேன். ஏன்னா அந்த நாய் உன்னை என்ன பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியாது. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண நினச்ச மாதிரி என் புத்தி செருப்பால் அடிச்சிடும். நான் ஒன்றும் உங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்கல. அவனை விட நீங்க தான் ரொம்ப மோசமான ஆளு. எப்போ நீங்க என்னோட ட்ரெஸ் வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணீங்களோ, எப்போ என்னோட ட்ரெஸ்னால தான் என்னை ஒருத்தன் தப்பா பார்த்தான்னு சொல்றீங்களோ, அப்பவே தெரிஞ்சிருச்சு. எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஓ, எனக்கு இது தேவைதான். என் பொண்ணு மாதிரியே நினச்சி உன்னை ஹெல்ப் பண்ணுற மாதிரி எனக்கு இது தேவைதான். முதல்ல இவர் பொண்ணை இவர்கிட்ட இருந்து காப்பாத்து. ஏய், என்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இவ்வளோ தள்ளி நிற்கிற? அது ஏன்டா கேக்குற? இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல என்ன ஒருத்தன் ரொம்ப கேவலமா பார்த்துட்டு இருந்தான். இன்னொருத்தர் என்னை காப்பாத்துறன்ற பேர்ல வந்து தேவையில்லாம அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க. நீ வர ஏன்? மேடம், உங்க காசு கீழே விழுந்துருச்சு மேடம். அதை எடுத்து கொடுக்க தான் அப்பவே வந்தேன். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. அண்ணா சாரிண்ணா, நான் உங்க உருவத்தை வச்சு ஜட்ஜ் பண்ணிருக்க கூடாது. பரவாயில்ல மேடம். சொல்லுங்க. வணக்கம்மா, நாங்கள் வெஸ்ட் இண்டியா கம்பெனிலேருந்து வரோம். மேடம், நம்ம கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் மக்கள்கிட்ட ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க வீடு தேடி வந்து கம்மி ரேட்டுக்கு பொருள் விற்கிறோம். சில பொருட்களை ஃப்ரீயாகவே கொடுக்குறோம்மா. நீங்கள் காசு எதுவும் தர வேண்டாம். அப்படியா? அப்படி என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஃப்ரீயா தரீங்க? அந்த பொருள் எடுமா. இந்த வீடு கழுவுற பொருள் வாங்கினா இந்த டாய்லெட் கழுவுற பொருள் ஃப்ரீ. அது மட்டும் இல்லை மேடம், 10 துணி துவைக்கிற சோப்பு நாங்கள் ஃப்ரீயாக தரோம். மொத்தம் மூடத்துக்கு சேர்ந்து நீங்கள் 10 ரூபா கொடுத்தா போதும். எதுக்கு இவ்வளோ கம்மியா தரீங்க? நல்ல கேள்விமா. நார்மல் ரேட்டுக்கு கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டீங்க. ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்தா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. பொருள் நல்லா இருக்குன்னா கடையில் போய் எங்கள் பொருள் மட்டும்தான் நீங்கள் வாங்குவீங்க. அதுக்கு தான். அது மட்டும் இல்லை மேடம், நான் மட்டும் பொருள் எல்லாத்துக்கும் ஸ்க்ராட்ச் கார்டுன்னு ஒரு கார்டு கொடுப்போம். அதை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பொருள் வருதோ அந்த பொருளை உங்களுக்கே கொடுத்துருவோம். உங்களை லக்கு இருந்தால் டிவி, வாஷிங் மிஷின், ஏசி, ஃப்ரிட்ஜு, பைக்கு, மொபைல் ஃபோன் எது வேணாலும் ஜெயிக்கலாம். அதில் பேர் கொடுங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டும் கொடுங்க. இதுல போன் போட்டிருக்கு. வாழ்த்துக்கள் மேடம், நீங்க மொபைல் ஃபோன் வின் பண்ணியிருக்கீங்க. மேடம், உங்களுக்கு செம்ம லக்கு மேடம். இதுக்கு முன்னாடி 8 பேர் ஸ்க்ராட்ச் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் சின்ன சின்ன பொருள் தான் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களுக்கு மொபைல் ஃபோனே கிடைச்சிருக்கு. இந்த மொபைல் ஃபோனோட ஒரிஜினல் ப்ரைஸு 18,000 ரூபா. நீங்கள் வெறும் 4,000 ரூபாய் கொடுத்தா போகிறோம். இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு தான். ஆனால் ஃப்ரீன்னு சொன்னீங்க. கரெக்டு தான் மேடம், பட் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கட்டி வாங்குகிறோம். ஸோ அதனால் அந்த அமௌண்ட் மட்டும் நாங்கள் வாங்கிக்கணும். அந்த காசு கூட ஒரு 4 நாள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும் மேடம். அப்படியா? அப்போ சரி சார். இங்கே ஒரு கஸ்டமருக்கு மொபைல் ஃபோன் வின் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஃபோன் எடுத்து வைங்க. மேடம், மொபைல் ஃபோன் சாயங்காலம் பிரசாத் கொண்டு வந்து கொடுத்துருவாரு. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதை ஃபார்மெல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுங்க. ஓகே சார். நான் உங்களுக்கு 4,000 தரணும்ல? ஆமாம் மேடம். என்கிட்ட கேஷ் இல்லை, நான் ஜிபே பண்ணிடுவா உங்களுக்கு? பண்ணிடுங்க மேடம். என்னுடைய ஜிபே நம்பர் 938. நான் ஜிபே பண்ணிட்டேன். வந்துருச்சான்னு பாருங்க. வந்துடுத்து மேடம். பிரசாத் வந்து சாயங்காலம் அந்த ஃபோன் உங்கள்கிட்ட கொடுத்துருவார் மேடம். கொடுத்துருவோம். வரோம் மேடம். ஓகே மேடம், நான் ஈவினிங் வந்து ஃபோன் கொடுத்துட்றேன். இன்னைக்கு நமக்கு செம்ம லக்கு. மேடம், உங்கள் ஃபோன். ஹேவ் எ நைஸ் டே மேம். தேங்க்யூ.
என்ன ஃபோன் உடைஞ்சிருக்கு? என்ன ஆனே ஆக மாட்டேங்குது? தப்பா போனை கொடுத்து எனக்கு ஏமாத்திட்டாங்க. ச்சே, ஃப்ரீயா கொடுக்கும் போதே யோசிச்சு வந்திருக்கணும். இப்படி ஏமாந்துட்டனே. ஏம்மா 3 மாதம் முன்னாடியே வீட்டை காலி பண்ண சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருந்தேன். இந்த 4வது மாதம் வந்தாச்சு, என்ன நீங்கள் வீட்டை காலி பண்ணாமல் இருக்கீங்க? பண்றேன் சார், வீடு பார்த்துட்டு தான் இருக்கேன். என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் கல்யாணம் வச்சுருக்கேம்மா. இந்த வீடை விற்றாதம்மா கல்யாணம் பண்ண முடியும். நீங்கள் காலி பண்ண வசதியாக இருக்கும்மா. சார் கொஞ்சம் டைம் கொடுங்க. இன்னும் 1 வாரத்தில் காலி பண்ணால் நல்லா இருக்கும்மா. வீடு வாங்குகிற பார்ட்டி அடுத்த வாரம் நல்ல நாள் இருக்கு, அன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. 1 வாரத்துலலாம் காலி பண்ண முடியுமான்னு தெரியல சார், ஆனால் ட்ரை பண்ணுறேன். சரிம்மா, பார்த்து பண்ணுங்க. இந்த வீடை காலி பண்ணிட்டா இவ்வளோ சீப்பான ரெண்ட்டுக்கு எனக்கு வேற எங்க வீடு கிடைக்கும்? இவனை ஏதாச்சும் பண்ணணும். ஏம்மா, நான் வீட்டை காலி பண்ணதானே சொன்னேன். நான் ஒன்றும் தப்பாக பேசலையே. என் பேர் ஹாரஸ்மெண்ட் கேஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்க? சும்மா சும்மா கால் பண்றீங்க, வீட்டுக்கு வரீங்க. எனக்கு இதெல்லாம் டார்ச்சரா இருக்கு, அதான் அப்படி பண்ணேன். என் வீட்டை காலி பண்ண சொன்னா என் பேர்லேயே கேஸ் கொடுக்குறியா? நான் அக்ரிமெண்ட்ல இருக்கிற மாதிரி 3 மாதம் நோட்டீஸ் கொடுத்தேன்ல. செலவு உனக்கே இவ்வளோ இருக்குன்னா இப்ப எனக்கு எவ்வளோ இருக்கும்? வீடெல்லாம் காலி பண்ண முடியாது, வெளில போயா. சார், கோர்ட்லேருந்து பல வாட்டி நோட்டீஸ் அனுப்பிச்சோம், அதை பொண்ணு காலி பண்ண மாட்டேங்கிறாங்க சார். உங்ககிட்ட அக்ரிமெண்ட் இருக்கா? இருக்கு சார். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கோர்ட்டில் வந்து ஒரு கண்டெம்ட் ஆர்டர் போடலாம். அப்புறம் எவிக்ஷன் லெட்டர் வந்துருச்சுன்னா அவங்க கோர்ட் ஆர்டர் படி அவங்க வீட்டை விட்டு வெளில போய் தான் ஆகணும். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சார், அவங்க நிச்சயமாக வீட்டை விட்டு அனுப்பிடலாம். அப்படி அவங்க காலி பண்ணல சார், அவங்க பண்ணி தான் சார் ஆகணும். செக்ஷன் 384, செக்ஷன் 116 இல்லீகல் பொசிஷன் ஆக்ட் படி அவங்க ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன். ஓகே சார். உனக்கு நிறைய வாட்டி சான்ஸ் கொடுத்தாச்சு. இந்த கிழமை என்ன பண்ண போறதுன்னு நினைச்சேன். சார் சார், போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வேணாம் சார், அசிங்கமாயிடும். நான் நாளைக்கே காலி பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு நல்லபடியாக சொன்னால் கேட்க மாட்டீங்கல்ல? சொல்கிறபடி சொன்னதான் கேட்பீங்கல்ல? போகிற வீட்லையாவது ஒழுங்காக இருங்க.